முருகனுக்கு சிறப்பான நாட்கள்ல ஒன்று செவ்வாய்க்கிழமை. அதே போல நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானிடம் விரதம் இருந்து வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இந்த கார்த்திகை நட்சத்திர நாள்ல விரதம் இருக்க முடியாதவங்க எந்த முறையில வழிபட்டா உங்க வேண்டுதல் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்குங்க. முருகனின் அருளை பெறுவதற்கு சிறப்பான நாள்னா இந்த நாள்ல கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளும் ஒண்ணு. இந்த நாள கார்த்திகை விரதத்தை எந்த முறையில இருந்தீங்கன்னா முருகனுடைய முழு அருளையும் பெற முடியும். விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல முருகனுக்கு மிக முக்கிய விரத நாளாக அமைந்திருக்கு. இந்த நாள முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நலன்களும் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில யோகாமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கூட தவறாம இந்த கார்த்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை நீங்க உணரலாங்க. திருமணம், குழந்தை, வேலைன்னு, தொழில், சொந்த வீடு கட்டுவதுன்னு, செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை முழு மனதோடு இந்த நாளை வழிபட்டு பாருங்க. கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை எழுந்து குளித்துட்டு வீட்டு பூஜை அறையிலே சக்கோண கோலம் வரைந்திடுங்க. அவற்றின் மீது பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்படி முடியாதவங்க முருகனுடைய படத்திற்கு 2 பக்கங்களும் நெய் விளக்கு ஏற்றி வைத்து கூட வழிபடுங்க. கார்த்திகை நட்சத்திர நாள்னு தெரியாம இருப்பவங்க மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க குளித்துட்டு கூட முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாரு. அதே போல இந்த நாள்ல நீங்க பழம், தேன் கலந்த பால்னே, சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்றே நீங்க முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இல்ல வெறும் வெற்றிலை வைத்து கூட தீபம் ஏற்று வழிபடுவதும் முருகனுடைய அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. கார்த்திகை விரதம் இருந்தீங்கன்னா நாள் முழுவதுமே நீங்க தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருக்கணும். முடியாத பட்சத்துல நீங்க பால், பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உணவை சாப்பிட்ட வேண்டிய நிலை இருந்தா ஒன்றும் தப்பில்லை. உப்பு இல்லாமல் உணவை சேர்த்து கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் இல்லைன்னா கந்தகுரு கவசம் பாடி முருகனை வழிபடுங்க. மாலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்துட்டு பிறகு விரதத்தை நீங்க நிறைவு செய்து கார்த்திகை நட்சத்திர நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த முருகனின் அருளால நிறைவேறுங்க. கார்த்திகை விரதம் இருந்தவங்க முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை உச்சரித்தபடியே இருங்க. ஓம் சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியோ இல்லைன்னா எழுதியபடியோ கூட இந்த நாள் முழுவதும் நீங்க இருக்கலாம். இது முடியாத பட்சவங்க முருகான திருநாமத்தை மனதார சொல்லியபடி கூட நீங்க விரதம் இருக்கலாங்க. முருகா எனக்குடைய நாமமே மிகப்பெரிய மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த முருகனுடைய மந்திரம் உச்சரித்து கொண்டாலே உங்க மனதால பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி மன தெளிவு பெறும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறையுங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் வேல் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். நீங்கள் வீட்டில் வேல் வைத்து இருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். வேலை வழிபடுவங்களுக்கு அந்த வேலே துணையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்திடுங்க. வேல்மாறல், வேல் வகுப்பு, வேல் விருத்தன்னு இந்த நாளில் படிக்கலாம். ரொம்ப நல்லது. முருகனை நினைத்து விரதம் இருந்தினா திருப்புகழ் படிப்பது ரொம்பவே சிறப்புங்க. எங்கெல்லாம் திருப்புகழ் பாடுகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த முருகனுடைய திருவருள் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள முருகனை யாரெல்லாம் வணங்கினா உடனடியாக பலன் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானை அனைவருமே பார்த்தீங்கன்னா மனதார வழிபட்டாலே ஓடி வந்து அருள் வழங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த முருகப்பெருமானுங்க. இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை நாள சில குறிப்பிட்ட முறையில வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் நடக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு தான் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள்ல மங்களகரமான நாளுன்னு சொல்லுவோம். இது கிரகங்களின் சுக்கிரனுக்கும் தெய்வங்கள லட்சுமி தேவிக்கும் உரிய நாளாக அமைந்திருக்கு.
வெள்ளிக்கிழமையில செல்வங்களுக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வம் சேரும், மங்களகரமான வாழ்க்கையும் அமையுங்க. வெள்ளிக்கிழமை வழிபாடு சக்தி வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கு. ஆனா வெள்ளிக்கிழமையில அன்பு அருளும் சேர்ந்த சக்திகரமான ஒரு நாளாக இருப்பதால இந்த நாள வழிபாடு முறையாக பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நம்ம உணரலாங்க. மகாலட்சுமிக்கு இந்த நாளை விளக்கேற்றி விரதம் இருந்தாலே உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பும் ஏற்படுங்க. உங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல ராகு கால நேரத்துல துர்கைக்கு விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். குலதெய்வ வழிபாடவும் வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்ப நல்லது. பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை நாள்ல முருகப்பெருமானை வழிபட்டா தெய்வீக அருள் கிடைப்பதோடு இல்ல வெற்றிகளும் குவிய தொடங்குன்னு கூட சொல்லலாங்க. அந்த வழிபாட்டு முறை என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டு முறையில பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த நாளை வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் உண்டாகும். அந்த வழிபாட்டு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தாங்க. உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனோடு நட்பு கொண்டவர் தான் இந்த முருகப்பெருமான். வெள்ளிக்கிழமையில காலை வேளையிலே நீங்க முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்துட்டு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு பாருங்க. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும், புதிய வாய்ப்புகளில் உங்களை தேடி வரும், மகிழ்ச்சியும் புதிய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில உண்டாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தான். வெள்ளிக்கிழமையில நீங்க முருகனை வழிபட்டா உங்களுக்கு சந்தேக மனம் பயம் மனக்குழப்பம் இருந்தா நீங்கிடும். வெள்ளிக்கிழமையில அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்ல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை வாசித்தாலே கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனம் லேசாக மாறிடும். முருக பெருமானை மனதார நினைத்து இந்த நல்ல திருப்புகழ் படித்தீங்கன்னா அடுத்த வாரமே கூட நல்ல செய்தி பத்தினா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் தான். வெள்ளிக்கிழமையில நீங்க முருகனை வழிபட்டா உங்க வாழ்க்கையில வெற்றி கதவு திறக்க போகுதுங்க. வெள்ளிக்கிழமையில சிவப்பு நிற மலர் இல்லைன்னா சிவப்பு நிற வஸ்திரத்தை முருகனுக்கு சாட்சி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தீர்ந்துடும். கல்வி போட்டி தேர்வுகள்னே வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஆகியவை அமோகமாக அமையுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் தான். வெள்ளிக்கிழமை நாள்ல மாலை நேரத்துல முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துட்டு குறைந்தபட்ச 1 மணி நேரமாவது சரவணபவ என்னும் மந்திரத்தை சொன்னீங்கன்னா மன அமைதியும் ஆன்மீக சக்தி உங்களுக்குள்ள ஏற்படும், குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க திருப்பரங்குன்றம் இல்லைன்னா உங்களுக்கு பிரியமான முருகப்பெருமானை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனை மனதார வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களையும் அற்புதங்களும் நடப்பதை நீங்க உணர முடியும். அதே போல நீங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள விளக்கேற்றி வைத்துட்டு சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு படைத்து பால் நெய்வேத்தியமாக படைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தை நம்பிக்கையோடு படித்து வந்தீங்கன்னா முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னா விரைவாக உங்களுக்கு கிடைத்திடுங்க. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள்ல கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்த்துக்கோங்க. கருப்பு சனி பகவானுக்குரியதாக இருக்குது. குரு மங்களகரகாரகன் சொல்வோம். இதனால அவருக்குரிய நிறமான மஞ்சள் நிற ஆடை உடுத்துவதே ரொம்ப நல்லதுங்க. அதே போல இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஞானத்தின் வடிவமாக சொல்லக்கூடிய நோட்டு புத்தகம் காகிதம் இந்த நாள எடைக்கு போடுவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா குருவார கார்த்திகை நட்சத்திர நாள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அப்படி வழிபடும் போது பலிபீடத்திற்கும் மூலவருக்கும் இடையில செல்லாதீங்க. முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தியோடு பார்த்தீங்கன்னா மன அமைதி செல்வ வளம் வாழ்க்கையில பெருகிடும், தடைகள் நீங்கிடும், சக்தி கிடைக்கும். முருகனுடைய மந்திரங்களை தொடர்ந்து சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலகிடுங்க. கந்தாய நமக எனும் மந்திரத்தை வலிமையும் உற்சாகத்தையும் தருங்க. சுவாமி நாதாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா முருகனுடைய கருணையும் ஆசையும் நீங்க பெறலாம். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாள நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விரைவில் தெரிஞ்சிடும். அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9 வாரங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாழை பழத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் படிப்படியாக நீங்கிடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திர நாள விரதம் இருந்தா எப்படிப்பட்ட பலன் அமையும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அதே போல பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.